எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நீங்கள் தயவுசெய்து உங்கள் காரை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு வந்து உங்கள் யூஸ் காரை தயவுசெய்து சேல் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன தான் காரை நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாலுமே வந்து சில நேரம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர்ஸ் கிட்ட கொடுக்கும்போது ஏதாவது மனஸ்தாபம் வர வாய்ப்புகள் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வந்து ஒருத்தர் ரிலேட்டிவ்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ்கிட்ட கொடுத்தப்ப என்ன ஆச்சுன்னா, அவருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ட்ரைவ் பண்ணுறாரு போல். ஸோ கார் லெசனில் விஷயங்களை அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு டிலே இருக்குது. அது அவர் சைட் டிலே அவர் உணராமல் அது இஷ்யூ நினச்சிட்டு இவர்கிட்ட பேசும்போது இவருக்கும் அவருக்கும் சண்டை வந்து அந்த ரிலேஷனே ஸ்பாயிலாக இருக்குது. சில நேரம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் எதாவது வந்தாலுமே அந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் வந்து இவர் கார்லேயே வந்து கொடுக்கும்போது டிஃபெக்டாக கொடுத்துட்டு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்ச கதைகள்லாம் கூட இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். மெயின்டைன் பண்ணிட்டு யாராவது தெரியாத தேர்ட் பார்ட்டி தெரியாதவங்களுக்கு வண்டியை விற்கிறது நல்லது. அப்படி இல்லாட்டி கார்ஸ் 20% பண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒழுங்காக ப்ராப்பராக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. இது ஒரு போனஸ் டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதோட ஃபுல் வெர்ஷன் ரிலேட்டட் வீடியோ டேக் பண்ணியிருக்கோம். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.